இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ அடுத்த கட்ட பாய்ச்சலை விண்வெளியில் நிகழ்த்தியுள்ளது. PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதன் மூலம் விண்வெளியில் டாக்கிங் செய்த 4வது நாடு என்கிற வரலாற்று சாதனையை இந்தியா பெற்றுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி செலுத்தப்பட்ட PSLV C-60 ராக்கெட் மூலமாக இந்தியாவின் முதல் டாக்கிங் பரிசோதனை செயற்கைக்கோள்களான ஸ்பேடெக்ஸ் பூமியிலிருந்து 470 கிலோமீட்டருக்கு உயர்த்தப்பட்டது. ஜனவரி 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு 2 செயற்கைக்கோள்களும் இணைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் 2 செயற்கைக்கோள்களையும் இணைப்பதற்கான சரியான முடுக்கம் கிடைக்காத காரணத்தினால் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 4 முறை டாக்கிங் பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அத்தனையும் ஒத்திப்போன நிலையில் காலை 8 மணியளவில் டார்கெட் மற்றும் சேசர் செயற்கைக்கோள்கள் ஒன்றோடு ஒன்று வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்தது. 15 மீட்டர் இடைவெளியிலிருந்து 3 மீட்டராக குறைக்கப்பட்ட பிறகு 2 செயற்கைக்கோள்களின் கலன்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தன. இதனையடுத்து டாக்கிங் பரிசோதனை வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. டாக்கிங் செயற்கைக்கோள்களை இணைக்க பாடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணன் வாழ்த்து தெரிவித்தார். 2 இணைஞ்சு இடையில சீல்டா இருக்கணும், காத்தே வெளில போகக்கூடாது, அந்த மாதிரி இணையணும். ஏன்னா காத்து வெளில போச்சுன்னா விண்கலத்துல இருந்து காத்து வெளில போயிடும் இல்லையா, அப்போ உள்ள ஆட்கள் இருக்க முடியாது இல்லையா, அதனால காத்துல வெளில போகக்கூடாது, சீல்டா இருக்கும். அப்படி இணைய வைப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு சவாலான ஒரு பணி தான். அந்த இணையற அந்த கடைசி நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா நொடிக்கு 0.1 சென்டிமீட்டர் அந்த வேகத்துல தான் அது ஒன்றை நெருங்கும். அப்படி நெருங்கும் போது கரெக்டா மாட்டிக்கணும். இதுல ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அது போய் அது பிடிக்கும், இதுல இருக்கிற கொக்கி மாதிரி இருக்கிறது இது போய் பிடிக்கும், பிடிச்சி இழுத்து நல்லா டைட்டா மாட்டணும். இதுதான் டாக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த டாக்கிங் இந்த வேலையை இந்த தடவை இஸ்ரோ மிக சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. 2 செயற்கைக்கோள்களும் இணைந்தவுடன் செயற்கைக்கோள்களுக்கு இடையே மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு பரிமாற்றம் சீராக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்கிங் நடந்தது போல அன்டாக்கிங் செய்வதும் அடுத்த சவால் நிறைந்த பணிதான் என கூறுகிறார் மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன். இந்த 2 இணைச்சிருக்காங்க இல்லையா, அதை பிரிக்கணும். இணைஞ்சபடியே இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ ஒரு விண்வெளி குடில் இருக்கு, இந்தியாவுடைய விண்வெளி குடில் இருக்கு, அதுல விண்கலம் போய் சேர்ந்துருச்சு, விண்வெளி வீரர்கள் போயிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு, திரும்பி வரணும்னா திரும்பி விண்கலத்துல உட்காந்தானே திரும்பி வரணும், அப்போ பிரியணும் இல்லையா. அந்த பிரிக்கிற வேலையும் அடுத்த சில நாட்கள்ல நடைபெறும். அது பேர் தான் அன்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் சரியா பிரியணும். அந்த பிரிஞ்சு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு இயங்க ஆரம்பிக்கணும். அதையும் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த சில நாட்கள்ல இந்த அன்டாக்கிங் அப்படிங்கிற அந்த பரிசோதனையும் நடக்கும். டாக்கிங் பரிசோதனை வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்ததோடு இந்த வெற்றி வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் லட்சிய விண்வெளி பயணங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் என வாழ்த்து கூறியுள்ளார். நிலவிலிருந்து மண் துகள்களை பூமிக்கு எடுத்து வரும் சந்திரயான் 4, 2035ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள இந்திய விண்வெளி மையம், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு பரிசோதனை வெற்றி உத்வேகமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. 1989ஆம் ஆண்டிலேயே டாக்கிங் குறித்தான ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபட்டாலும் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கனவை சாத்தியப்படுத்தி இருக்கிறது இந்தியா. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.